This conference will now be recorded. தருமணி, கடந்த லாஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னா 2 விதமான ரெசியூமே பார்த்தோம். சரிங்களா? ஒரு ரெசியூமேவை பார்க்கும்போது என்னெல்லாம் முக்கியமா நீங்க அதை பார்ப்பீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு வந்து சில ஹிண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்லைட்ல. இந்த ஸ்லைட்ல இருந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னெல்லாம் ஒரு ரெசியூமே நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்ப்போம். எஜுகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கணும், அப்புறம் ஸ்கில்ஸு, அப்புறம் நம்ம தேடுற இதுல வந்து சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேங்க. எதுக்காக நீங்க எஜுகேஷனை பார்க்கணுங்க? பார்க்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு என்ன ஏற்படுது? பார்க்க வேண்டிய கட்டாயம்னா எஜுகேஷன் இருந்தாதான் இந்த எங்கேயுமே ஜாப்ல இருக்க முடியும். அப்படி கிடையாதுங்க. எஜுகேஷனும் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கலாம். ரெண்டுமே வந்து கேட்பாங்க ரிக்யர்மெண்ட்ல. அந்த ரிக்யர்மெண்ட்டை நீங்க பார்க்கணும். பேச்சுலர்ஸ் டிகிரியா, மாஸ்டர்ஸ் டிகிரியா? பேச்சுலர்ஸ் டிகிரியா எந்த பிரான்ச்ல கேட்குறாங்க? மெக்கானிக்கல்ல வேணுமா, எலக்ட்ரானிக்ஸ்ல வேணுமா, அக்கௌண்டிங்ல வேணுமா, ஃபைனான்ஸ்ல வரணுமான்னு சொல்லிட்டு அதை பொறுத்தா நீங்க எஜுகேஷனே பார்க்க போறீங்க. புரியுதுங்களா? சரி. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க ஸ்கில்ஸை ஏன் நீங்க பார்க்கணும், ஏன் பார்க்கணும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு அவர்கிட்ட பார்த்தா தான் நம்ம வந்து நம்மளோட மேனேஜர் என்ன இது கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்க முடியும். ரெஸ்யூம் நம்ம எம்ப்ளாயர் தான் அவர்கிட்ட இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்தேன். கரெக்ட். ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்னன்னு சொல்லிட்டு. ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா அதுல போதுமான அளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இப்போ நம்ம எம்ப்ளாயர் வந்து மினிமம் 5 to 10 years அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பாரு கிரைட்டேரியா, அந்த மாதிரி கேண்டிடேட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த இதுல எல்லாம் அவருக்கு போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்க. இப்போ நான் வேற ஒரு கேள்வி கேட்குறேங்க. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு 20 வருஷம் ஒரு கேண்டிடேட் கிடைக்கிறாங்க. அந்த 20 வருஷம் கேண்டிடேட் நீங்க சப்மிட் பண்ண முடியுமா? சப்மிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சேலரியை பத்தி வரும்போது தான் என்னன்னு சொல்லிட்டு முடிவெடுக்க முடியும். இது வந்து சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு விதமான வந்து என்விரான்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? சில மேனேஜர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மேல வந்து இருந்தா எனக்கு வேணாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்ங்க. சரிங்களா? அந்த மேனேஜருக்கு ஒரு 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் என்ன பண்ணுவாருன்னா தனக்கு கீழே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களை மேனேஜ் பண்றது ஈஸின்னு நினைப்பாரு. சப்போஸ் 20 வருஷம் வரும்போது என்ன ஆகும்னா அந்த 20 வருஷம் ஆளு இந்த மேனேஜரோட வந்துட்டு அதிக நாலேஜ் உள்ளவராக இருந்தால் அவர் சொல்றதை கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்க மாட்டாரு. ரெண்டாவது, அந்த மேனேஜருக்கே வந்து ஒரு வேலை வந்து ஆபத்துல போய் முடியும். இந்த மேனேஜரை விட இந்த மேனேஜர் வந்து நல்லா இருக்காரு, பெட்டரா இருக்காரு, இந்த மேனேஜரை ஃபயர் பண்ணிட்டு நம்ம அந்த மேனேஜரை வந்து சேர்ப்போமா அப்படின்னு யோசிப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே. அதனால வந்து ரெக்யர்மெண்ட் வரும்போது கிளியரா நீங்க கேட்டுக்கணும். 10 வருஷம்னா ஓகே, 11 வருஷம் 12 வருஷம் சப்மிட் பண்ணலாமா? நீங்க 20 வருஷம் போய் சப்மிட் பண்ணீங்கன்னா செட் ஆகாது. ஏன்னா நான் இந்த கோவிட் பீரியட்ல ஒரு ரெசியூமேல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு 55 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஓகே. நான் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸே பார்த்துருக்கிறது ஒரு 30-35 வருஷம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கேன். 55ன்னா வந்து புரியல. அதுக்கப்புறமா அந்த ரெசியூமே வந்து சப்மிட் பண்ணேன். ஆனா எங்க மேனேஜர் வந்து ஒத்துக்கல. 55 வருஷமா இருக்கிறவரு டெவலப்பரா வந்து ஒர்க் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்க. புரியுதுங்களா? ஓகே. சரி, அடுத்தது விசா ஸ்டேட்டஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. விசா வந்து அவருக்கு அந்த அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய விசா ப்ராப்பர் விசா கையில இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம எல்லாமே வந்து இந்தியால தான் இருக்கோம். இந்தியால நீங்க என்ன விசா ஸ்டேட்டஸ் எதிர்பார்ப்பீங்க? இந்தியால வந்து விசா ஸ்டேட்டஸ் எதுவும் தேவையில்லை. இந்தியால இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. அப்ப என்ன தேவை? அப்போ இந்தியன் சிட்டிசன், கரெக்டா? இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் இந்தியால வந்து ஒர்க் பண்ணலாம். அப்போ கரண்ட் லொகேஷன் என்னது? எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். சென்னையா, மும்பையா, ஹைதராபாத்? எந்த இடத்துல இருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். என்ன காரணம்? ஸோ நம்மளோட கிளைண்ட்டோ இல்லை எம்ப்ளாயரோ எந்த இடத்துக்கு கேண்டிடேட்டை தேடுறாங்கன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அவர் வந்து
இருந்த இடத்துல இருந்தே ஒர்க் பண்ணக்கூடியரான்னு பார்த்துக்கணும். இல்ல கரெக்ட். நம்ம கம்பெனிக்கு வந்து தான் வேலை செய்யணுமான்றதையும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்க. ரிமோட் ஃபெசிலிட்டியா இருந்தால் ரிமோட்டில் ஒர்க் பண்ணலாம். நம்ம கம்பெனி சென்னையில் இருந்தால் நம்மளுடைய கம்பெனியோட மேலதிகாரிகள் அவர் வந்து சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். ஓகே, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து சேர்ந்துருக்குது பெட்டரா, இல்லை வெளியூரில் இருக்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது பெட்டரா? பெட்டர் என்னன்னா சென்னையில் இருக்கிறது தேர்ந்தெடுக்கிறது பெட்டர். அதுக்கு என்ன ரீசன்ஸ்னா, சென்னையில் இருக்கும் போது அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஃபேமிலி பைண்டிங் அண்ட் பாண்டிங் இருக்கும். அந்த பர்சன் சிங்கிளாகவும் இருக்கலாம், மேரிடாகவும் இருக்கலாம். சிங்கிளாக இருந்தால் அப்பா அம்மா அவங்களுடைய சொந்தங்கள் அவங்களெலாம் வந்துட்டு பார்க்கக்கூடிய, அவங்களெலாம் கவனிக்கக்கூடிய நேரங்கள் இருக்கலாம். கல்யாணமானவங்க இருந்தால் மனைவியோ இல்லை ஹஸ்பண்டையோ அவங்களுடைய குழந்தைகளே பார்த்துக்கணும், அவங்களுடைய வந்து சில்ட்ரனை வந்து ஸ்டடீஸ்லாம் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவர் வந்துட்டு சென்னையை விட்டு வெளியூருக்கு போகிறதுக்கு கஷ்டங்க. சென்னையிலே இருக்கிறதுக்கு பார்ப்பார். மிஞ்சி போனால் என்ன நடக்கும்னா இந்த கம்பெனி விட்டு ரிசைன் பண்ணி அடுத்த கம்பெனி சென்னையிலே போவார். ஆனால் நீங்கள் வெளியூர்லேருந்து ஆளுங்களை வந்து கொண்டு வரும்போது அந்த மாதிரி ஹையர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்களுடைய பைண்டிங் அண்ட் பாண்டிங், சொந்தங்கள் வந்து வெளி ஸ்டேட்டில் இருக்கும் போது அவர் இங்கே வந்தாருன்னா மேபி இங்கே ஒர்க் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு திரும்பி வந்து அவருடைய சொந்த ஊருக்கே போகலாம். சரிங்களா? அதனால கரண்ட் லொகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா இதில்? இல்லை. சரிங்க. சர்டிஃபிகேஷன் லைசன்ஸ் என்ன சொல்லுங்க பார்ப்போம். சர்டிஃபிகேஷன்னா இப்போ டிகிரி இல்லாமல் வேற என்னென்ன ஸ்கில்ஸில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒன்று. சரி, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா சர்டிஃபிகேஷனுக்கு? சர்டிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள்னா மைக்ரோசாஃப்ட்ல விஷுவல் ஸ்டுடியோ இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு, ஆரக்கிள் இருக்கு, அந்த மாதிரி. கரெக்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெர்மனில் போயிருக்கணும்னு வச்சுங்களேன், சில வேலைகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸில் போயிருக்கணும்னா பிரான்ஸ் லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் வேணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அந்த கேண்டிடேட்டு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து வச்சுருந்தாருன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தாருன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? புரியுது. அதான் சர்டிஃபிகேஷன். லைசன்ஸ்னா என்னங்க? லைசன்ஸ்னா உங்களுக்கு வந்து இப்போ கார் ஓட்டுறதுக்கான ப்ராப்பர் இதில் ஆர்கனைசேஷனில் போய் நம்ம வந்து எடுத்துருக்கணும். இருந்தால் தான் அந்த ஊரில் வந்து நம்ம போயிட்டு வர்றதுக்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கு வர்றதுக்கு அதெல்லாம் முடியும். கரெக்ட் கரெக்ட். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மாறுபட்டு இருக்கு. சரிங்களா? இந்தியாவில் வந்து ஓட்டர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், அமெரிக்காவில் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு டிரைவர் அந்த நாட்டில் போயிட்டு வந்து பாலிசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த் கேர்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் வெவ்வேறு விதமானதுங்க. நம்மளுடைய ஸ்டடீஸ் வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய ஸ்டடீஸ் வேற மாதிரி இருக்கும். இங்கே பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க இந்தியாவில் லைசன்ஸ் வாங்கினவங்க கண்டிப்பாக அமெரிக்காவில் போயிட்டு டக்குன்னு வேலை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த நாட்டில் வந்து என்ன விதிமுறைகள், ப்ரோட்டோகால்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு லைன்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த லைன்ஸ் எடுத்து முடிச்ச பிறகுதான் ப்ராப்பர் விசா அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும் அமெரிக்காவில். என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை. இந்த மாதிரி இப்போ வந்து கைரோப்ராக்டர்னு சொல்லுவாங்க, இது ஒரு வேர்டு. நம்ம ஊரில் வந்து ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ண முடியாது, லைன்ஸ் வந்து எடுத்துட்டு தான் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. சரி, அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓகேவா? ஓகே.